சூரியன் மறையாத பிரிட்டிஷ் சாம்ராஜ்யத்தின் தலைநகரங்களில் ஒன்று. இந்திய தேசிய ராணுவத்தை கட்டமைத்த நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் பிறந்த மண். முன்னாள் கிழக்கு பாகிஸ்தான், இந்நாள் பங்களாதேஷுடன் எல்லையை பகிரும் முக்கிய மாநிலம் மேற்கு வங்கம். 42 மக்களவை தொகுதிகளை கொண்டிருக்கும் இந்த மாநிலத்தில் 1950 முதல் 1970களின் தொடக்கம் வரை காங்கிரசின் ஆதிக்கம்தான் நீடித்தது. ஆன்டி இன்கம்பன்சி, நக்சல் பாரி எழுச்சி போன்றவற்றால் ஆட்டம் கண்டிருந்த காங்கிரஸ் ஆட்சி உணவுப் பொருள் தட்டுப்பாடு மற்றும் விலை உயர்வுக்கு எதிராக கம்யூனிஸ்ட் கட்சி நடத்திய ஃபுட் மூவ்மெண்ட்டுக்கு பலியானது. அதன் பிறகு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தொடர்ந்து 7 முறை ஆட்சி அமைத்தது. இதில் 4 முறை ஜோதிபாசுவும் புத்தா தேவ் பட்டாச்சாரியாவும் முதலமைச்சராக பதவி வகித்தனர். மக்களவை தேர்தலிலும் 2004 வரை 2 தேர்தல்களை தவிர்த்து மற்ற அனைத்து தேர்தல்களிலும் 20 தொகுதிகளுக்கு மேல் கைப்பற்றி வந்தது மார்க்சிஸ்ட் கட்சி. 2004ஆம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், இந்தியன் கம்யூனிஸ்ட், ரெவல்யூஷனரி சோசியலிஸ்ட் பார்ட்டி மற்றும் ஃபார்வர்ட் பிளாக் கட்சிகளின் கூட்டணியான இடது முன்னணி மொத்தமுள்ள 42 தொகுதிகளில் 35 தொகுதிகளை கைப்பற்றி இருந்தது. இந்த 35 தொகுதிகளில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மட்டும் 26 இடங்களை வசப்படுத்தி இருந்தது. 2004இல் மக்களவையில் பெரும்பான்மை இல்லாமல் தொங்கு நாடாளுமன்றம் ஏற்பட இடது முன்னணியின் ஆதரவுடன் மத்தியில் ஆட்சி அமைத்தது காங்கிரஸ். ஆனால் மேற்கு வங்கத்தில் நீண்ட நாளாக ஆட்சியில் இருந்த மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு எதிராக மக்களிடம் தோன்றிய எதிர்ப்பு அலை 2007இல் சிங்கூரில் விவசாய நிலத்தில் டாடா நானோ தொழிற்சாலை அமைப்பதற்கும் நந்திகிராமில் ரசாயன தொழிற்சாலை அமைப்பதற்கும் இடம் ஒதுக்கியதால் வெடித்த போராட்டத்தை கட்டுப்படுத்த போலீஸ் நடத்திய துப்பாக்கிச்சூடு என எல்லாம் சேர்ந்து கம்யூனிஸ்ட் கட்சியின் ஆதிக்கத்தை முடிவுக்கு கொண்டு வந்தது. இந்த போராட்டங்களில் அரசியல் கட்சிகளும் இயக்கங்களும் பெரும் பங்கு வகித்தன. அதில் முக்கியமானது 1998இல் காங்கிரஸ் தலைவர் சீதாராம் கேசரியுடன் ஏற்பட்ட வேறுபாட்டால் மம்தா பானர்ஜியால் தொடங்கப்பட்ட திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி. 2004 நாடாளுமன்ற தேர்தலில் வெறும் ஒரு தொகுதியை மட்டுமே கைப்பற்றி இருந்த திரிணாமுல் காங்கிரஸ் இந்த போராட்டங்கள் கொடுத்த மைலேஜா 2009 நாடாளுமன்ற தேர்தலில் 19 தொகுதிகளில் வெற்றி கொடி நாட்டி இருந்தது. இது மட்டுமல்லாமல் மேற்கு வங்கத்தில் 34 ஆண்டுகளாக நீடித்த மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் ஆட்சியை முடிவுக்கு கொண்டு வந்து 2011இல் ஆட்சி அமைத்தது திரிணாமுல் காங்கிரஸ். கட்சியின் நிறுவனர் மம்தா பானர்ஜி முதலமைச்சராக பொறுப்பேற்றார். 2016, 2021 என அடுத்தடுத்து வெற்றி பெற்ற திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி தற்போது 3வது முறையாக அம்மாநிலத்தை ஆண்டு வருகிறது. 2014இல் நாடு முழுவதும் மோடி அலை வீசினாலும் தமிழ்நாட்டின் ஜெயலலிதா போல மேற்கு வங்கத்தில் மம்தா பானர்ஜி மோடி அலையை லேடி அலையாக மாற்றி காட்டினார். மொத்தமுள்ள 42 தொகுதிகளில் அவரது திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி 34 தொகுதிகளில் வெற்றி பெற்றது. இந்த சரிவுக்கு பிறகு மக்களவை தேர்தலில் 10 தொகுதிகளுக்கு மேலும், சட்டமன்ற தேர்தலில் 40 தொகுதிக்கு மேலும் பெற முடியாமல் தவித்து வருகிறது மார்க்சிஸ்ட் கட்சி. தொடர்ந்து சரிவை சந்தித்ததால் எதிர்க்கட்சி எனும் அந்தஸ்தை கூட இழந்து நிற்கிறது அக்கட்சி. கம்யூனிஸ்ட் கட்சிக்கு முன்பே வீழ்ந்து போன காங்கிரஸ் கட்சியாலும் தற்போது வரை மேற்கு வங்கத்தில் எழுந்து நிற்க முடியவில்லை. இதனால் எதிர்க்கட்சிக்கான வெற்றிடத்தை உணர்ந்து தீவிரமாக வேலை செய்ய தொடங்கியது பாஜக. பிரதமர் மோடி, உள்துறை அமைச்சர் அமித்ஷா என பாஜகவின் முக்கிய தலைவர்கள் அடிக்கடி மேற்கு வங்கத்திற்கு ட்ரிப் அடித்தனர். ராமநவமி, ஹனுமான் ஜெயந்தி கொண்டாட்டங்களை நடத்தி மாநிலம் முழுவதும் இந்துக்கள் வாக்குகளை ஒருங்கிணைக்க முயற்சி செய்தது பாஜக. பங்களாதேஷில் இருந்து சட்டவிரோதமாக குடிபெயரும் முஸ்லிம்களை திரிணாமுல் காங்கிரஸ் கண்டுகொள்வது இல்லை என்ற பிரச்சாரத்தையும் மேற்கொண்டது. அரசியல் வன்முறைகளுக்கு பெயர் போன மேற்கு வங்கத்தில் இது மேலும் பரபரப்பை பற்ற வைத்தது. பாஜகவுக்கு பதிலடி கொடுக்க முடிவெடுத்த திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி தொண்டர்கள் அரசை நோக்கி வைக்கப்படும் விமர்சனங்களுக்கு உருட்டு கட்டைகளால் பதில் கொடுத்தனர். வழி தாங்காத காங்கிரஸ் மற்றும் கம்யூனிஸ்ட் தொண்டர்கள் அடைக்கலம் தேடி பாஜகவை நாடினர். இதனால் 2014 மக்களவை தேர்தலில் வெறும் 2 தொகுதிகளில் மட்டுமே வெற்றி பெற்ற பாஜக 2019 தேர்தலில் 18 தொகுதிகளை கைப்பற்றி தீதிக்கு ஷாக் கொடுத்தது. வெறும் 5 ஆண்டுகளில் 15% மட்டுமே இருந்த வாக்கு வங்கியை பாஜக 40% உயர்த்தியது. திரிணாமுல் காங்கிரசுக்கு எக்ஸிஸ்டென்ஷியல் கிரைசிஸை உருவாக்கியது. முஸ்லிம் வாக்காளர்கள் அதிகம் வசிக்கும் தொகுதிகளில் திரிணாமுல் காங்கிரஸ் ஆதிக்கம் செலுத்தியது. வட மற்றும் மேற்கு மாவட்டங்களில் பாஜகவின் கைகள் ஓங்கி இருந்தன. இது பாஜகவின் மத அரசியலுக்கு கிடைத்த வெற்றியாக பார்க்கப்பட்டது. ஆனால் அடுத்து நடந்த சட்டமன்ற மற்றும் பஞ்சாயத்து தேர்தல்களில் பாஜகவின் வாக்கு சதவீதம் சற்றே சரிந்தது. வெகு நாட்களாக சரிந்து கிடந்த இடதுசாரி மற்றும் காங்கிரஸ் கட்சியின் வாக்கு விழுக்காடு சற்று அதிகரித்தது. இதனால் இந்த முறை பாஜகவை எதிர்கொள்ள இந்தியா கூட்டணியோடு கைகோர்க்க முடிவெடுத்தார் மம்தா பானர்ஜி. காங்கிரசோடு ஏற்பட்ட கசப்புணர்வால் கூட்டணி உண்டு, சீட்டு இல்லை என இன்னமும் குழப்பி வருகிறார் மம்தா. இதனால் மேற்கு வங்கத்தில் நாடாளுமன்ற தேர்தல் மோடி விசஸ் தீதியாக இருக்குமா அல்லது காங்கிரஸ் அணித்து நின்று மும்முனை போட்டியாக மாறுமா என்ற கேள்விகள் எழுந்திருக்கின்றன. பாஜக எதிர்ப்போடு கொஞ்சம் மென் இந்துத்துவ முகத்தையும் காட்டுவதால் இந்து முஸ்லிம் என இருதரப்புக்கும் இனிப்பான ஆப்ஷனாக இருக்கிறது திரிணாமுல். இதற்கு இன்னும் கொஞ்சம் மைலேஜ் கொடுக்க
சினாமுலே, நபஜோவார் என தீவிர பிரச்சாரத்தை முன்னெடுத்திருக்கிறார் மம்தா பானர்ஜியின் மருமகன் அபிஷேக் பானர்ஜி. சமீபத்தில் இந்தியா டுடே நடத்திய கருத்து கணிப்பில் மக்களவை தேர்தலில் பெரிய மாற்றம் எதுவும் இருக்காது என்றே முடிவுகள் கூறுகின்றன. திரிணாமுல் காங்கிரஸ் அதே 22 தொகுதிகளில் மட்டுமே வெற்றி பெறும் என்றும், பாஜக கடந்த முறையை விட ஒரு தொகுதி அதிகம் பெற்று 19 இடங்களை கைப்பற்ற வாய்ப்பிருப்பதாகவும், காங்கிரஸ் ஒரு தொகுதியில் மட்டுமே வெல்லும் எனவும் அக்கணிப்புகள் கூறுகின்றன. இந்த கணிப்பை பொய்யாக்க தீதி போடும் கணக்கு பலிக்குமா? மேற்கு வங்க மக்கள் போடும் கணக்கு என்ன என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும்.